சீதாராமன் சீரியல் டிசம்பர் 29 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறது ரிவ்யூவா பார்க்கலாங்க. மகா கொடுத்த மைய வச்சுக்கிட்ட வாட்ச்மேன் பயங்கரமா கத்தி சத்தம் போட்டுட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி அங்கிருந்து ரோட்ல ஓட ஆரம்பிக்கிறாரு. சுபாஷ் அர்ச்சனாக்கு தெரியாம வெளியே நின்று சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்க. அதை துரையும் பார்த்துடுறாங்க. என்ன அர்ச்சனாக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு துரை கேட்கும். டே நீ சும்மா போடா அப்படின்னு சுபாஷ் சொல்ல துரை அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு எங்கே போனா இந்த வாட்ச்மேன் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் துரை 2 பேரும் போய் பார்க்குறாங்க. வாட்ச்மேன் ரோட்ல ஓடிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. இவனுக்கு என்னாச்சு, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு வாட்ச்மேனை போய் கூப்பிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க, நான் பல நாளா சாப்பிடாம இருக்கேன், என்னை ஏதாவது சீண்டுனீங்க உங்களை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சத்த போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆப்போசிட்ல வண்டியில ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு திரும்பவும் ஓடுறாரு வாட்ச்மேன். இந்த விஷயத்த இப்பவே போய் மகா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சுபாஷ் துரை 2 பேரும் வேகமா ஓடுறாங்க. ஆனா துரை வேணாம், இப்ப எல்லாரையும் எழுப்பி சொல்ல வேணாம், காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்ல இப்பவே மகா கிட்ட சொல்லி ஆகணும், இவனால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுங்கிறாங்க சுபாஷ். அதுக்குள்ள அந்த சத்தத்தை கேட்டு மகா சேது 2 பேருமே வந்துடுறாங்க. என்னாச்சு, எதுக்காக 2 பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மகா கேட்கவும், இல்ல என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த செக்யூரிட்டி ஒரு மாதிரியா பேசிட்டு ரோட்ல ஓடிட்டு இருக்கான், இவனால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம், இப்ப நீங்கெல்லாம் போய் தூங்குங்க அப்படின்னு மகா சொல்லவும், இல்ல ரொம்ப நாளா செக்யூரிட்டி நம்ம வீட்டுல தானே வேலை செஞ்சுட்டு இருக்கான், கிட்டத்தட்ட 10 வருஷமாச்சு, அதனால உடனே நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாங்கிறாங்க சேது. இல்ல சேது வேணாம், அவன் ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரோட்ல ஓடிட்டு இருப்பான், அந்த மப்பு தெளிஞ்சதுமே அவனே வீட்டுக்கு வந்துடுவான், நீங்க போய் தூங்குங்கிறாங்க மகா. சரின்னு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சீதாவோட அம்மா வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க. சீதா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மகா, நேற்று நைட்டு அந்த செக்யூரிட்டி ஓடின மாதிரியே இதுக்கு மேல இன்னும் சீதாவும் ஓடுவா அப்படின்னு யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையுமே பார்த்து, ஆத்தால மகளும் கோலம் போட்டுட்டு இருக்கீங்களா, போடுங்க போடுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, என்ன பண்றீங்க சீதாங்கிறாங்க மகா. அம்மா கோலம் போட்டுட்டு இருக்காங்க, நான் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேங்கிறாங்க சீதா. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, அவங்களையே இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நீ கோலம் போடலாம்ல சீதா அப்படின்னு மகா கேட்கவும், நான் போடுறேன்னு தான் சொன்னேன், ஆனால் அம்மா தான் கேட்காம அவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறாங்க சீதா. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்ச வேலை தான், நீங்கள் கோலம் போடுவீங்களா அப்படின்னு சீதாவோட அம்மா கேட்கவும், இல்லை எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லைங்கிறாங்க மகா. அதுக்குள்ள சீதா, ஏமா நான் தான் சொன்னல அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு, அப்புறம் திரும்பவும் அவங்ககிட்ட கேட்குற அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடி, ஒரு வேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து கூட போடாமல் இருந்திருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது திரும்ப இருந்து நம்மளும் அதை பார்த்து கற்றுக்கலாம்ல, அதுக்காக தான் கேட்டேங்கிறாங்க சீதாடம்மா. இவங்க உள்ள வரதுக்குள்ள எப்படியாவது சீதாவோட கண்மையில அந்த மைய கலந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சீதாவோட ரூமுக்கு போறாங்க. அந்த கண்மையில மந்திரவாதி கொடுத்த மைய கலக்குறாங்க. கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு ஒரு சின்ன கத்தி வச்சு அதை வச்சு கலந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மீரா அவங்களோட கொலுசை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட வந்து கேட்குறாங்க. சரி ரூம்ல எல்லாம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட ரூமுக்கும் போய் தேடுறாங்க. சீதா, நான் கடைசியா உன்னோட ரூமுக்கு தான் வந்துட்டு போனேன், இங்க எங்காவது கிடைக்குதான்னு பார்க்கணும், வா சீதா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லவும், சீதா மீரா 2 பேரும் ரூமுக்கு வராங்க. இவங்க சவுண்டு கேட்டதும் மகா அங்க கத்தியை கீழே போட்டுட்டு கண்மையை மூடி வச்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. மகா பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க, எங்க உள்ள வந்து பார்த்துருவாங்களோன்னு. கடைசியா சீதா எப்படியோ மீரோட கொலுசை கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துட்றாங்க. மீராவும் வாங்கி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன மீராக்கா, கொலுசை பார்த்ததும் சத்தியம் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்கவும், ஆமா சீதா, அவர் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றாருன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீரா சொல்ல, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம் இல்லக்காங்கிறாங்க சீதா. இல்ல சீதா, அதான் உங்க அம்மா கூட இருக்காங்கல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க மீரா. அதுக்குள்ள ராம் தங்கச்சிங்க 3 பேரும் வராங்க. சித்தியை காணோம், சித்தியை பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லவும், இதோ உங்க சித்தி உள்ள ரூம்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு சீதா சொல்லவும் மகா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அவங்க 3 பேத்தையும் சீதா மீரா 2 பேரும் மாத்தி மாத்தி கலாய்க்க அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. மகாவும் அர்ச்சனாவும் பேய்ங்க, அவங்க கிட்ட பார்த்து பத்திரமா இரு சீதா அப்படின்னு மீரா சொல்ல, ஆமா மீராக்கா, அவங்க 2 பேரும் பேய்ங்கண்ணா, புதுசா ஒன்று வந்திருக்கே கல்பனா, அது கொல்லிவாய் பேய் அப்படின்னு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு மகா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்குள்ள துரையும் வராங்க, சீதாவோட அம்மாவும் வராங்க. சீதா, நான் குளிக்கணும், மாத்திக்க புடவை எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல, அம்மா இங்கதான் இவ்வளோ புடவை இருக்குல்ல, ஏதாவது ஒன்று எடுத்து மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி ஜரிகை வச்ச புடவையெல்லாம் நான் கட்ட மாட்டேமா அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லவும், மகா டோர் பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே பக்கத்துலயே நின்று பேசிட்டும் இருக்காங்க. எப்படா இவங்கெல்லாம் இங்கிருந்து கிளம்புவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மகா, எனக்கு காஃபி வேணுங்கிறாங்க துரை. சீதா, உன் கையால ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்கவும், வாங்க தம்பி நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா எல்லாரையும் இழுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப வேகமா அவங்களோட ரூமுக்கு ஓடுறாங்க. அங்க போனதுமே அவங்களுக்கு வீசிங் வர ஆரம்பிக்குது. உடனே சேது, என்னாச்சு மகாங்கிறாங்க. மகா அந்த பஃப் எடுத்து கொடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேது அதை எடுத்து கொடுத்ததும் அப்படியே மெதுவா ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இந்த சீதாவை இப்படியே விட்டா வேலைக்காகாது, அவளை எப்படியாவது மை போட வைக்கணும்னா நம்ம வெளியே எங்காவது போறோம்னு சொல்லணும்,
அப்போ தான் கண்டிப்பாக அவன் மை வச்சுக்குவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.